வணக்கம். ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் பிரதோஷத்தன்று நினைந்து மனமுருக வேண்டிய ஒரு பதிகத்தை எடுத்துக்கொண்டு அது சார்ந்த செய்திகளையும் பார்த்து அது சம்பந்தமான திருமந்திரத்தையும் நினைந்து இந்த பிரதோஷ வழிபாட்டை சிறப்பாக செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காண இருக்கின்ற பாடல், மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய், நிறையுடையார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே என்ற பதிகத்தில் வரக்கூடிய 9வது பாடலை இன்று எடுத்துக்கொண்டு அதனுடைய நுட்பமான பொருள்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 8 பாடல்களை பார்த்து முடித்து விட்டோம். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் எல்லாமே ஒரு சிறப்பு வரிசை உடையவராக இருக்கும். எல்லா பதிகங்களிலும் 8வது பாடலில் ராவணன் கைலாய மலையில் அகப்பட்டதை சொல்வார். 9வது பாடலில் பிரம்மனையும் விஷ்ணுவையும் பற்றி சொல்லுவார். 10வது பாடல்களில் சமணர்களை வெல்வது குறித்து பேசுவார். 11வது பாடலில் அந்த பதியத்தினுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி பேசுவார். இது அந்த ஞானசம்பந்த பெருமானுடைய பதியத்தை உற்று நோக்குபவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த வகையில் இன்று நாம் 9வது பதியத்தை எடுத்துக்கொண்டோம் என்று எடுத்துக்கொண்டாலே அது பிரம்மனையும் விஷ்ணுவையும் பற்றி என்ன சொல்ல போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த பதியத்தையும் அறிந்து கொண்டு இந்த பிரதோஷ வழிபாட்டை சிறப்பு செய்வோம். அந்த பாடல், வேலவென் கொம்பொசித்த மாலும் விளங்கிய நான் முகனும் சூளை எங்கும் நேட ஆங்கோர் சோதி உலாகி நின்றாய், கேளல் வெண் கொம்பணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே. இதுல விஷ்ணுவினுடைய ஒரு சிறப்பையும் பிரம்மனுடைய ஒரு சம்பவத்தையும் நினைவு கூர்ந்து இறைவனுடைய சிறப்பையும் நினைவு கூர்ந்து அந்த நெடுங்களம் என்ற ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த சிவபெருமான் அடியார்களினுடைய இடர்களை எல்லாம் களைய வேண்டும் என்று வேண்டுகிறார். இப்போ நுட்பமான பொருள்களை பார்ப்போம். வேலவென் கொம்பொசித்த மாலும், வேலம் என்றால் யானை, யானையின் கொம்பை ஒடித்த திருமாலே. யானையின் கொம்பை திருமால் எப்பொழுது முறித்தார்? கண்ணாவதாரத்தில், கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுடைய அண்ணன் பலராமனையும் கண்ணனையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக கம்சன் ஒரு தனுர்யாகம் என்ற ஒரு யாகத்தை நடத்தி அந்த யாகத்திற்கு அவர்களை வரவழைத்தான். சூக்குமமாக சூழ்ச்சியாக வரவழைத்து அதில் ஒரு மதம் பிடித்த யானையை அவர்கள் மேல் ஏவி விட்டான். கண்ண பரமாத்மா அந்த யானையினுடைய ஒரு தந்தத்தை உடைத்து அந்த உடைத்த பகுதியை கொண்டே அந்த யானையை குத்தினார். பலராமனும் மற்றொரு தந்தத்தை உடைத்து அந்த யானையை குத்தினார். அந்த யானை இறந்துபட்டது. கம்சனுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது.
அதான் வேலவென் கொம்பொசித்த மாலும் விளக்கிய நான்முகனும், 4 முகங்களை கொண்ட அந்த பிரம்மதேவனும் சூழ எங்கும் நேட ஆங்கோர் சோதியுளாகி நின்றாய். அவங்க 2 பேரும் ஒரு முறை பிரம்மனும் மாலும் பிராணே நான் என்று பிரம்மன் மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அரற்றி நின்றாரே என்கிறது அல்லவா திருமந்திரம். அதுல சொன்னது மாதிரி நான் தான் பெரியவர், நான் தான் பெரியவர் என்று சொல்ல சிவனிடம் சென்று அந்த வழக்கை முறையீடு செய்த சிவன், என்னுடைய அடியை ஒருவரும் முடியை ஒருவரும் பாருங்கள், யார் முதலில் பார்த்து வருகிறீர்களோ அவர்களே பெரியவர்கள் என்று சொல்ல, அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடிகண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடிகண்டேன் என்று அயன் பொய்மொழிந்தானே என்கிறதல்லவா மற்றொரு திருமந்திர பாடல். அடிமுடி காண்பார் அயன்மால் இருவர், அடியை தேடி மாலும் முடியை தேடி பிரம்மனும் சென்று பல யுகங்கள் சென்றாலும் காண முடியாமல் இருவருமே திரும்பி வர, அடியை காணவில்லை என்று அச்சுதன் ஒத்துக்கொள்ள, முடியை கண்டேன் என்று அயன் பொய்மொழிந்து பிரம்மன் பொய்மொழிந்து சிவனுடைய சாபத்திற்கு ஆளானான். பின்னர் இருவருக்கும் காட்சி தருவதற்காக திருவண்ணாமலையில் மிக நீண்ட ஜோதியாக பாதாளத்திற்கும் விண்ணையும் தாண்டி மிகப்பெரிய ஜோதியாக அந்த ஆதிசிவன் விளங்கினான். அதுதான் லிங்கோத்போர் தத்துவம். அதை நினைவு கூறுகிறார். யானையின் கொம்பை ஒடித்த கண்ணனும் 4 முகங்களை கொண்ட பிரம்மனும் உன்னை தேடி அலைந்த பொழுது நீ திருவண்ணாமலையில் ஜோதியாக லிங்கோத்போர் தத்துவமாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தவனே ஆதிசிவனே. கேளல் வெண் கொம்பொணிந்த பெம்மான், கேளல் வெண் கொம்பணிந்த பெம்மான், அவர் பன்றியினுடைய கொம்பை ஏன் அணிந்தார்? திருமால் பன்றி அவதாரம் எடுத்தார். எதற்கு எடுத்தாரு? இரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை பாய்கோல் சுருட்டி கொண்டு கடலில் அடியில் வைத்து விட்டான். அப்போ அந்த பூமியை மீட்டு வருவதற்காக வராக அவதாரம் எடுத்தார் விஷ்ணு. வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு வந்தார். பூமியை மீட்டு வந்தவுடன் ஆணவம் தலைக்கேறி விட்டது. தன்னுடைய கொம்பினாலேயே பூமியை கிளறி கடல்களை எல்லாம் உடைத்து சேதப்படுத்த ஆரம்பித்தார். ஆணவம் தலைக்கேறினால் இப்படித்தான் நடக்கும். அந்த ஆணவத்தை அடக்குவதற்காக வந்த ஆதிசிவன் அந்த பன்றியினுடைய கொம்பை ஒடித்து ஆணவத்தை அடக்கி அந்த தந்தத்தை பன்றியினுடைய கொம்பை அணிந்து கொண்டான். அந்த வரலாற்றை இப்ப நினைவு கூறுறார். அதான் கேளல் வெண் கொம்பணிந்த பெம்மான். இத்தகைய சிறப்புகள்லாம் வாய்ந்த ஆதிசிவனே, உன்னுடைய கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார், உன்னுடைய குற்றமில்லாத அடிகளையே தஞ்சம் என்று வாழ்கின்ற அடியார்களினுடைய இடர்களை எல்லாம் நீ கலைந்து விடுவாயப்பா. நீ நெடுங்கலம் என்ற ஊரில் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருப்பவனே என்று இந்த பாடல்ல சொல்கிறார். அப்ப எத்தனை வரலாறை நினைவு கூர்ந்து நாம் வழிபாடு செய்தால் நம்முடைய ஆணவம் நீங்கிவிடும், துன்பம் நீங்கிவிடும், இம்மை பிறவியில் உள்ள நோய்கள் நீங்கிவிடும், பிறவா பேரின்பத்தை அடைந்து பிறவியே இல்லாமல் போய்விடும். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த பதிகம். கே வேலவென் கொம்பொசித்த மாலும் விளங்கிய நான்முகனும் சூளை எங்கும் நேட ஆங்கோர் சோதியுளாகி நின்றாய். கேளல் வெண் கொம்பொணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. இந்த அற்புதமான பாடல் இதுதான். பிரம்மனும் மாலும் தேடி நிற்கும் பொழுது சோதியாகி நின்றவனே, கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனால் ஏவப்பட்ட மத யானையின் கொம்பை ஒடித்தவனே, கொம்பை ஒடித்த அந்த விஷ்ணுவும் 4 முகங்களை கொண்ட பிரம்மனும் அடிமுடி கண்டு தேடி அலைந்த பொழுது காணாமல் தவித்த போது அவர்களுக்கு ஜோதியாக நின்று காட்சி கொடுத்தவனே, வராக அவதாரத்தில்
அவர் பூமியை மீட்டு வந்து கொம்பினால் பூமியை கிளறிய போது அந்த வராகத்தினுடைய கொம்பை ஒடித்து அணிந்து கொண்டவனே, ஆதிசிவனே, எங்கெல்லாம் ஆணவம் தலை தூக்குகிறதோ அந்த ஆணவத்தை எல்லாம் நீ இதை போல அடக்குவாயப்பா. குற்றமில்லாத உன்னுடைய பொன்னடிகளின் கீழ் தங்குகின்ற பொன்னடி நிலையில் தங்குகின்ற அடியார்களினுடைய துயரங்களை எல்லாம் நீ நீக்கி விடுவாய். நெடுங்கலம் என்ற ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவனே, ஆதிசிவனே என்று இந்த பாடலின் மூலம் இறைவனிடம் ஞானசம்பந்த பெருமான் வேண்டுகோள் வைக்கிறார். இந்த பிரதோஷ தினத்தில் இந்த தத்துவார்த்தமான விஷயங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இந்த பதியங்களையும் படித்தால் இம்மை பிறவியில் உள்ள நம்முடைய நோய்கள் நீங்க பெற்று நாமும் பிறவா பேர்நிலையை அடையலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேலவன் கொம்பொசித்த மாலும் விளங்கிய நான்முகனும் சூளையெங்கும் நேட ஆங்கோர் சோதி உலாகி நின்றாய். கேளல் கொம்பணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீழல் வார்வாய் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே. மற்றும் ஒரு பிரதோஷ பதியத்தை அடுத்த பிரதோஷத்தில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.